ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம A4 ஷீட்டில் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்கொயராக எடுத்துக்கோங்க A4 ஷீட்டை. அது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி மறு சைடு ரெண்டாக மடிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த 2 லைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைனை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சைடை இப்படி மேலே பார்த்து மடித்து விட்டுக்கணும். அடுத்த சைடையும் அதே மாதிரி மேலே பார்த்து மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா மடிப்புகள் ஒன்றொன்றையும் தெளிவாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு. இதை நம்ம இனி திருப்பி வச்சுக்கிட்டு திரும்பவும் நம்ம முதல்ல பண்ணோம்ல அதே ப்ராசஸ் தான். திரும்பவும் இந்த சைடை மடித்து விட்டுக்கணும். அதை நிமித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, ஒரு லேயர், அதை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அந்த மொனை பகுதியை அதில் மடித்து விட்டுக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதை அந்த மொனை பகுதியை அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை கிடைக்கும். நிறைய மாடலில் பட்டர்ஃப்ளை செய்யலாம். அதில் ஒரு வகை தான் இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்திங்களா என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப சிம்பிளியாக இருக்குது, செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். லீவ் டைமில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. என்னோடய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.